வணக்கம். சுபிக்ஷா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, ஜூலை மாதம் ரிஷப ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே ரிஷப ராசிக்காரங்கள் சுக்கிரனோட அதிபதி. ஒரு கனிவான பேச்சினால எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகம். அப்படி இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கு இந்த ஜூலை மாதத்துல அற்புத பலன்கள் கண்டிப்பா நடக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துல வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா நல்லது நடந்திருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு நெகட்டிவாவும் நடந்திருக்கும். சில விஷயங்களை வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தொழில் மாற்றங்கள் வந்திருக்கும், இடமாற்றங்கள் வந்திருக்கும், உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவு கொடுத்திருக்கும், ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் பண்ணிருக்கும், நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடிஞ்சிருக்கும், பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் இது எல்லாமே வந்திருக்கும். நமக்கே வந்து ஒரு குழப்பங்கள் இருக்கும். ஏன் நம்ம இது மாதிரிலாம் இருக்குமே, நம்மளாம் இது மாதிரி இருக்கோம், நம்ம நல்ல வழியில போனாலும் நல்ல வாய்ப்புகள் நம்ம தேடி வந்தாலும் நம்மளால கரெக்டா பயன்படுத்த முடியலையே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளேயே இருந்திருக்கும். ஆனா இந்த ஜூலை மாதத்துல உங்களோட கிரகநாளிகளோட அமைப்புனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிநாதன் சுக்கிரன் இப்ப கடகத்துல வந்து புதனோட சேர்க்கை பெற்று உங்க ராசிநாதன் இருக்காரு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. அது இல்லாம உங்க ராசியிலேயே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஜென்ம குருவா இருக்காரு. அது இல்லாம உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு. அது இல்லாம 5ஆம் இடத்துல கேது பகவானும் ஆட்சியில இருக்காரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரக நிலைகளோட கோச்சாரப்படி அமைப்பு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய இந்த மாத ஆரம்ப கட்டத்திலேயே வந்து பாத்துட்டீங்கன்னா தெளிவான முடிவும் தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு இருக்க போகுது. அது இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா பல பிரச்சனைகள் பல தொந்தரவுகள் இருந்தாலும் கூட அந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு மறுபடியும் தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா மனசுக்குள்ள குழப்பங்கள் இருக்கு. அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, எந்த வகையில நம்ம போகலாம், எந்த வகையில போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்துல இருந்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா அம்மாங்களுக்கு வந்து ஐயா நம்ம பையன் இது இப்படி இருக்காரு, ஒரு காலேஜுக்கு போக முடியல, ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு, வீட்லயே இருக்காரு, வண்டி வாங்கி கொடுத்தேன், அந்த வண்டி வந்து தேவையில்லாம வந்து விரயங்கள் விபத்துகள் ஆயிருச்சு, அவரு நம்பி நம்மளால ஒரு பொறுப்பு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாங்களுக்கு வந்து நிறைய கவலைகள் வந்திருக்கும். நம்ம அவருக்கு திருமணம் சில பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா திருமணம் பண்ணிட்டு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சனை, வீட்டுல வந்து நல்லா சம்பாதிப்பாங்க, வீட்டுல வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு செலவுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஒரு நல்லதே எடுத்து சொன்னா கூட நம்மள தப்பா புரிஞ்சுக்குவாங்க. இப்படி எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா அம்மா அப்பாங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இந்த சில பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா சொந்த பந்தத்துக்கு முன்னாடி சொல்ல முடியாம, வெளியே சொல்ல முடியாம, யாருக்கிட்ட சொல்றதுன்னே ஒரு குழப்பத்துல இருந்திருப்பீங்க. அந்த காலங்கள் அந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது. இந்த ஜூலை மாதத்துல நம்மளா இது மாதிரி இருக்கோம், நம்ம பையன் இது மாதிரி இருக்காரா அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் குரு பகவான் உங்க ராசியில இருக்காரு. இப்ப உங்க ராசிநாதன் யாருங்க? சுக்கிர பகவான். இப்ப சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல புதனோட சேர்க்கை பெற்றிருக்காரு. அப்படி புதனோட சேர்க்கை பெறும் பொழுது உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் இருக்கும். நீங்க ஒரு விஷயம் பண்ணும் பொழுது ஒரு தெளிவான சிந்தனைகளும் தெளிவான யோசனைகள்லாம் நீங்க பண்ண போறீங்க. அப்படி நீங்க பண்ணும் பொழுது நீங்க எந்த வகையில் நீங்க போனாலும் அது உங்களுக்கு ஒரு நல்ல விதமா உங்களுக்கு பயன்படும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் வரும். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம படிச்ச கோர்ஸ் நமக்கு கிடைக்கலையே, நம்ம எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கலையே, நம்ம எதிர்பார்த்த காலேஜ் பள்ளி நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள குழப்பத்துல இருப்பாங்க. ஆனா இந்த டயத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நினைச்ச கோர்ஸ் கிடைக்கும். நினைச்ச ஒரு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜே பிடிக்காம போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே மாறும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் பலமா இருக்காரு. அதனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அது இல்லாம உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான், 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து முடிவுக்கு வரும்.
நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சொந்த ஊர் விட்டுட்டு வெளியூர்ல போயிருப்பாங்க, வெளிநாட்டுல போயிருப்பாங்க. நம்மளால சொந்த ஊர்ல நம்ம போய் வந்து 4 பேர்த்துக்கு முன்னாடி ஒரு கௌரவமா நம்மளால வாழ முடியாதா, சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ முடியாதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு சொந்த ஊர்ல போய் ஒரு பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் விலகி அங்க நீங்க ஒரு புது வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டிட்டு இருந்திருப்பாங்க, பாதில நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு வீடு கட்டிட்டு இருக்கும் போதே வேற ஏதாவது வகையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விரயங்கள் ஆயிருக்கும். அந்த விரயங்கள் ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்களோ இல்லை வேற யாருக்காவது வீட்டுல கெண்டங்கள் இருந்தா கூட அவங்களுக்கு அந்த வீடு தடங்கள் ஆயிருக்கும். நம்மளால வந்து அடுத்தது வீடு கட்ட முடியாதா, இடம் வாங்க முடியாதா, நம்மளோட சூழ்நிலை இப்படிதானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா சனி வக்கர நிலையில் இருக்காரு. சனி வக்கர நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தடுமாற்றமான இருந்த சூழ்நிலாம் மாறி உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடன்னால பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு கூட ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு அரிசி வாங்குற மாதிரி இருந்தா கூட கடன் வாங்கி பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே உருவாயிருக்கும். நிறைய பேர் கடன் கட்டுறதுக்கு மறுபடியும் வட்டி கட்டுறதுக்கே புது கடன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உருவாயிருக்கும். அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் நல்வழி பாதைகளா செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தொழில நல்ல முன்னேற்றங்கள் வரும், இடமாற்றங்கள் வரும். நிறைய ஒரு ரொம்ப நாளா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கான அங்கீகாரம் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சனி வக்கரம் அடைஞ்சனால உங்க ராசிக்கு அருமையான யோகம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரும். எதிர்பார்க்காத டயத்துல ஒரு திடீர் அதிர்ஷ்டம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பா இருக்கு பொழுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து சொந்த தொழில பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப 7.5 சனி, அஷ்டம் சனி அது மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஜென்ம குரு இருக்கு. அந்த ஜென்ம குரு இருக்கிறதுனால நீங்க எது பண்ணாலும் யோசிச்சு நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். விலகி போன சொந்தங்கள், விலகி போன நண்பர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன். சில டயத்துல வந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா வாக்குல குடும்பஸ்தானத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் வந்து தடுமாற்றங்கள் இருக்கும். அப்பாவுக்கு உடல் உபாதைகள் தொந்தரவுகள் கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் பண்றது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சிவன வழிபாடுகள் நீங்க பண்ணுங்க. சிவன் வழிபாடுகளை பண்ணும் பொழுது உங்களுடைய தந்தை தாய்க்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா திருமணங்கிறது நம்ம ஒரு பொண்ணை பார்த்துருப்பீங்க, திருமணம் பண்றதுக்கான வீட்டுல ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கடைசி டயத்துல தடங்களா இருக்கும், குழப்பங்களா இருக்கும், நீங்க பாக்குற பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். இது மாதிரிலாம் நடந்திருக்கும். வண்டி வாகனத்துல முடிஞ்ச அளவுக்கு நைட் நேரத்துல டிராவல் பண்றது கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த சூழ்நிலையில உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல நல்ல பலன்கள் இருக்கு. நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா பல சாதனைகள் நீங்க பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. நம்ம என்னதான் கிரக நிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள், நமக்கு நடக்கக்கூடிய யோக பலன் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஜாதகத்துல நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம ஜாதகத்துல என்ன தோஷங்கள் இருந்ததுன்னா நமக்கு என்னதான் யோக பலன் கொடுத்தாலும் நமக்கு பலன் இல்லைங்க. அதனால வந்து நம்மளோட ஜாதகத்துல தோஷம் இல்லாத ஜாதகமா நீங்க மாத்திக்கணும். அப்படி தோஷம் இல்லாத ஜாதகம் நீங்க பார்த்து நீங்க அதை கண்டுபிடிச்சு அதனோட வழிகளை நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுடைய மாற்றங்கள் கண்டிப்பா வரும். நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தரமுங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.